இதோட கான்செப்டே என்னன்னா பிளானட்டுக்குள்ளார வந்துட்டு பிளான்ட்ஸுங்கெல்லாம் வளர்ந்தால் இப்படி தான் வளருன்றதுக்காக சொல்கிறாங்க. இப்போ 46வது ஃப்ளோருக்கு வந்திருக்கிறோம். ஆனால் என்னென்னா மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால இதெல்லாம் சுத்தமாக கிளியராகவே தெரியல. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அதே எங்கப்பா 46வது ஃப்ளோர்லேருந்து கீழே அதே எங்கப்பா டாப்பில் இருக்கிற இப்போதான் ஃபுல் அண்ட் ஃபுல் ரெயின். மழையாக இருக்கிறதுனால நம்மளுக்கு இன்றைக்கி எதுவுமே பார்க்க முடியாது. இதுதான் அந்த சுபையா கிராசிங். பாருங்கள் மக்கள் நடந்து போகிறாங்க பாருங்கள். இப்போ இந்த கிராசிங்கில் எல்லாம் கொடை கொடையாக தெரியுது. இப்போ மழையாக இருக்கிறதுனால கூட்டம் கம்மி. நேற்று நாங்கள் ஈவினிங் டைமில் வந்திருந்தோம். அப்போ சரியான க்ரௌடு. அப்பா ஜூம் அவுட் பண்ணால் எப்படி இருக்கு. திரும்பி ஜூம் இன் பண்ணி காட்டுறோம் பாருங்க. வாவ், இங்கே பாருமா 46 ஃப்ளோர்லேருந்து இவ்வளோ ஜூம் இன் பண்ணியிருக்கிறோம். கிளியராக இருக்குது மக்கள் போகிறதெல்லாம். இன்றைக்கி டே எங்களுக்கு இப்படி போயிடுச்சு. அன்லக்கி ஆயிடுச்சு. இந்த மழைனால எங்களால் ஆக்டிவேட் எதுவுமே பார்க்க முடியாமல் போயிடுச்சு. இந்த பில்டிங்கே எவ்வளோ ஹைட்டாக இருக்கு பாருங்க. சான்ஸே இல்லை. மழை மட்டும் இல்லாமல் இருந்ததுன்னா நல்லா என்ஜாய் பண்ணியிருக்கலாம். ஹெலிபேடு, ஹெலிகாப்டர் வந்து இறங்கிருக்கு. இது ஒவ்வொரு பெரிய பெரிய பில்டிங்லையும் இந்த மாதிரி ஒரு ஹெலிபேட் வச்சுருக்குறாங்க. இங்கே இங்கே கூட வச்சுருக்காங்க. இங்கே இருக்கு பாருங்க. ஸோ இவ்வளோ பெரிய பெரிய பில்டிங் மேலே எல்லா பில்டிங் மேலேயும் ஹெலிபேட்ஸ் இருக்குது. ஹெலிகாப்டர் வந்து இறங்கிருக்கு. பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எக்ஸ்பென்சிவ் தான் இது பேரடைஸ்ன்னு சொல்லிட்டு.
ஒரு நார்மல் ஒரு மொஜிட்டோ ஒன்று வாங்கினோன்னா அதே வந்துட்டு நம்ம ஒரு காஸ்ட்டுக்கு நம்ம இந்தியன் மணிக்கு வந்துட்டு ஒரு 1500 வரும். இந்த தனியாக இது ஒரு ஸ்ட்ரீட் இது. ரெண்டு ஹாட் டாக் ஆர்டர் பண்ணுவோம். 2 ஹாட் டாகு ஒரு காஃபி. அது இந்த ஸ்கை டவர் மேலே இருந்து சாப்பிட்றது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தானே. ஹாட் டாக் பார்த்தீங்கன்னா 220 yen. 200 2000. சாரி 2020 yen. என்னமாச்சு உங்களுக்கு? 220 என்ன? 2200 yen. ஆமாம், அது ஸ்பெல்லிங் மிஸ்டேக். 2200 yen. இல்லை சரி சாப்பிடுங்க. பசிமைகளில் இருக்கிறதுனால நம்ம இருக்கிறது வந்துட்டு ஒரு டாய்லெட்டு. இந்த டாய்லெட் பாருங்க எவ்வளோ சொல்ல வச்சுருக்குறாங்க. டாய்லெட் மாதிரியே தெரியல. சூப்பராக நம்ம அந்த பில்டிங்லேருந்து வெளியில் வந்துட்டோம். நம்ம எந்த அளவுக்கு அந்த பில்டிங்கை வந்துட்டு மேலே ஏறி பார்த்துருக்குறோன்றதை உங்களுக்கு காட்டுறேன். இதே பார்த்துக்குங்க, கிட்டத்தட்ட எவ்வளோ 18 கிட்டத்தட்ட 26 ஃப்ளோர் இருக்குன்னு நினைக்கிறேன். இது இப்போ பார்க்குறீங்கள, இந்த பில்டிங் டாப்பில் தான் நம்ம போனது. 46வது ஃப்ளோர் மேலேருந்து எல்லாத்தையும் பார்த்தோம். அப்பா ஒன்றும் மழை நிற்கலைங்க. மழை கண்டினியூவாக அடிச்சிருக்கிறதுனால எனக்கு டே பூராமே வீணாக போயிடுச்சு. இனி அடுத்து இப்போ ஒரு லேபுக்கு கொண்டு போயிட்டுருக்கோம். லேப் லைட்டிங் சொல்லிட்டு அது ஈவினிங் 8 o'clock எங்களுக்கு டிக்கெட்டு. ஸோ இங்கேருந்து மெதுவாக கிளம்பி போனால் சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரியா? ஃபைனலாக நாங்கள் இந்த டீம் லேப் பிளான்ஸ்க்கு வந்துட்டோம். ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 1 hourக்கு மேலே ட்ராவல் பண்ணி வந்தோம். இப்போ தான் கொஞ்சம் மழையே குறைஞ்சிருக்கு. ஆனால் இந்த மழை குறைஞ்சது வந்துட்டு அங்கே நம்ம போயிருந்த அந்த ஸ்கை டவரில் இருந்துருந்துச்சுன்னா சூப்பராக இருந்திருக்கும். ஆனால் அங்கே மழை கண்டினியூவாக பேஞ்சிட்டே இருந்தது. இப்போ இங்கே தான் மழை இல்லாமல் இருக்குது. இந்த இடம் வந்திருக்கிறோம், சூப்பராக இருக்கும். உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும் எங்களுக்கு. வெளியில் பார்க்குறதுக்கே பாருங்கள், வெளியில் எவ்வளோ க்ரௌடு இருக்குது பாருங்கள். எல்லாமே க்யூவில் நின்றுட்டுருக்குறாங்க. இது ஸ்டேஷன். இந்த ஸ்டேஷன் இதில் வழியாக தான் நம்ம வந்தது. க்யூவில் நிற்கிறாங்க எல்லோரும். ஸோ எங்களுக்கு 8 o'clock தான் அடுத்த ஷோ நினைக்கிறேன். ஸோ அது வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணி ஆகணும். ஸோ நாங்கள் இப்போது சாண்ட்விச் வாங்கியிருக்கிறோம் டின்னருக்கு. சாப்பிட்டுட்டு 8 o'clock போய் உட்காரோம் நாங்கள்.
வந்தோம். வந்தோடனே இங்கே வந்துட்டு ஷூலாம் கழட்டி வச்சுட்டு உள்ளார போகணும். சேஞ்சிங் ரூம்ஸ் எல்லாம் இருக்குது. எல்லாம் கழட்டி வச்சுட்டு தான் எல்லாருமே போயிட்டு போவாங்க. இதில் ஒரு சூப்பரான ஒரு சிஸ்டம் கொண்டு வந்துருக்காங்க. கொஞ்சம் எல்லாருமே வெறும் காலில் போகிறாங்க. டாய்லெட்டுக்கு போகணும்னு நினைக்கிறவங்க கரெக்டாக இங்கே டாய்லெட்டுக்குள்ளார வந்தோம்னா எல்லாத்துக்குமே வந்துட்டு டாய்லெட்டில் செருப்பு போட்டு அளவுக்கு செருப்புகளை வச்சுருக்காங்க. எந்த ஊர்னாலும் இந்த மாதிரி பண்ணுவாங்களா? இதுதாங்க ஜப்பான். ஜப்பான் ஏன் இவ்வளோ முன்னேற்றத்தில் இருக்குதுன்னா இதுதான் காரணம். செருப்பு போட்டுட்டு நீங்கள் டாய்லெட் போயிட்டு திரும்பி செருப்பு போட்டுருக்கோம். இந்த ஏரியா ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா எல்லாமே செருப்பு தான். செம்ம சிஸ்டம். இது எல்லாமே வந்துட்டு லாக்கர் சிஸ்டம்ஸ். ஸோ நம்மளுடைய உடைமைகள் எல்லாமே இந்த லாக்கரில் வச்சுக்கலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் லாக்கரில் வச்சுட்டு தான் இப்போ நம்ம உள்ளார போகணும். சூப்பர் சிஸ்டம். இங்கே இன்னொரு சிஸ்டமும் பார்த்தேன். கொடைங்க எடுத்து வராங்க. மழை காலத்தில் வர்றதுனால எல்லாமே கொடைங்களை கொண்டு வராங்க. இந்த கொடைங்களை கொண்டு வரதுக்கு கூட கொடைங்களை வச்சுட்டு லாக் பண்ணிட்டோம். பாருங்கள், ஃபுல்லாக லாக் சிஸ்டம்ஸ் எல்லாம் கொடைங்க வச்சு லாக் பண்ணிடுறோம். எல்லாருமே அவங்க கொடைங்களை கொண்டு வந்து வச்சுட்டு லாக் போட்டுட்டு அந்த கீ எடுத்துட்டு போய்ட்றாங்க. திரும்பி வரும்போது கீ போட்டுருவாங்க. இந்த மாதிரி சிஸ்டம்லாம் பாருங்கள், சூப்பரான சிஸ்டம்ஸ் தான். ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த மாதிரி சிஸ்டம்ஸ். எல்லாமே லாக்கரு. நம்மளுடைய துணிகளெல்லாம் இங்கே வச்சுட்டு தான் நீங்கள் பேக் எது கொண்டு வந்தாலுமே ஷூ எல்லாம் முதல் கொண்டு கட்டு. ஏன்னா உள்ள பிளானெட்டு நாங்கள் ஒன்றும் போகலை. நான் ஜஸ்ட் வந்து டாய்லெட் போகலான்னு தான் வந்தேன். வர்றதுனால இவ்வளோ விஷயங்களை பார்க்க வேண்டியதாக இருக்குது. இனி எங்களுக்கு 8 o'clock அப்பாயின்மெண்ட்டு. இப்போ 7:30 ஆகுது. அடுத்த ஒரு 1/2 hour எங்களுக்கு அப்பாயின்மெண்ட். ஃபைனலி உள்ளே வந்தாச்சு பிளானட். இது லைட்டிங்கோட கலர் சேஞ்ச் ஆக ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் இது வருது. அந்த எல்லாம் ஆட்டிட்டு இருக்கிறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் அந்த பிளானெட்டுன்றாங்க. ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட்டாக கலர்ஸ் பாருங்க. அப்படியே கலர் சேஞ்ச் ஆகுது பாருங்க. நீ உள்ளார போகணும். இங்கே இதுதான் அடுத்தடுத்து நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன். உள்ளார போய் பார்க்கலாம். Amazing. எப்படிங்க இருக்கு? பிரமிச்சு போகிற மாதிரி இருக்கா?
சூப்பராக இருக்குது. எல்லாம் பாருங்கள், அந்த ஃப்ளவர்ஸ் அதோடைய ரூட்ஸ் எல்லாமே தனித்தனியாக கீழே அப்படியே இதாகுது, ஃப்ளோட் ஆகுது, மிதங்குது பூரா. நல்லா டச் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க பக்கத்தில் போய். சூப்பரான ஒரு ஃபீலிங். இதோட கான்செப்டே என்னன்னா, பிளானட்டுக்குள்ளார வந்துட்டு பிளான்ட்ஸுங்கெல்லாம் வளர்ந்தால் இப்படி தான் வளருன்றதுக்காக சொல்கிறாங்க.